அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜமலர். இப்போ சமீப காலமாக ரொம்ப வைரலாக பேசப்படுற மிஸ்டர் கணபதின்ற போலீஸ் கஸ்டடியில் இருந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இறந்துட்டார். அவரோட ஒய்ஃபு நான் தான். இந்த வீடியோ நான் செஞ்சது காரணம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்டோட இறப்புக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அவர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காரு. அவர் இறப்புக்கு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நீதி கிடைச்சாகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 8 வயசில் பொம்பளை பிள்ளையும் 5 வயசில் ஆம்பளை பெண்ணும் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்துட்டு நிற்கிறாங்க. இந்த நிலமை இதுக்கப்புறம் யாருக்கும் வரக்கூடாது, வரவும் வேண்டாம். அவருக்கு நியாயம் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் போராடி இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். இதை தயவு செய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு எங்களுக்கு நிலைமை மாரி யாருக்கும் இதுக்கப்புறம் வர வேண்டாம். அவருக்கு நியாயம் கிடைக்கணும். கூடிய சீக்கிரம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா, இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிற கணபதி அவருடைய மரணத்தை பற்றி தான். கணபதி 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு தமிழாடவர். இவரை கடந்த மாதம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சிருக்காங்க ஒரு விசாரணைக்காக. இவர் கைது செய்யப்படும் போது முழுசா நடமாடிட்டு தான் போயிருக்காரு. ஆனா இவர் விடுதலை ஆகும் சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் நிறைய காயங்களோட உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில கணபதி அவர்கள் விடுதலை செஞ்சிருக்காங்க. கணபதி தாயாரின் பேட்டியில நம்ம பாக்குறது என்னன்னா, விசாரணையின் போது கணபதியை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதனால உடல் காயங்கள் அதிகமாக ஏற்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கணபதி அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அப்புறம் விடுதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவர்கள் நிறைய போராடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் கணபதி அவர்கள் இறந்துட்டார். இந்த மாதிரி விசாரணைக்காக கொண்டு செல்லும் நபர்களை அடிப்பது சரியா? விசாரணை என்றால் விசாரணையில இருக்கும் பட்சத்தில் அடித்து துன்புறுத்தி உண்மையை வரவழைப்பது சரியா என்று இங்கு ஒரு கூற்று எழுப்புகிறது. நம்ம எல்லாருக்கும் இதே கேள்விதான் இருக்கும். சாதாரணமா நடமாடி கொண்டிருந்த ஒருத்தரை விசாரணைங்கிற பேர்ல கொண்டு போயிட்டு அவங்களை அடிக்கிறது உண்மையை வர வைக்க முடியுமா? அனைவருக்கும் உண்மை தெரிந்த ஒரு சூழ்நிலையில் நிரபராதி எனும் விடுவிக்கும் பொழுது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலைமையில் விடுவிக்கிறது எப்படி? இப்போ கணபதியின் குடும்பத்திற்கு என்ன பதில்? அவங்க அம்மா, மனைவி, குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த செய்தியை கேள்விப்பட்டதுல இருந்து மனசு ரொம்ப கவலையா இருக்கு. மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. சில பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காவல்துறை அதிகாரிகள் அவங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸை கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல பார்த்திருக்கலாம். லைவ் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறதா சொல்லிட்டு காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நியாயம் கிடைக்கிறதுக்காக எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நற்செயல் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கணபதி அவர்களுடைய இந்த மரணத்துக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். கண்டிப்பா கடவுளை பிரார்த்திப்போம். எல்லாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அனைவரும் உதவியா இருப்போம். முக்கியமா நான் என்ன இங்க சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்கிற தகவல் சரியான தகவலா இருக்கான்னு நீங்க மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம எந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனையும் நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பா காவல்துறை நண்பர்கள் இந்த விஷயத்த சீக்கிரமா ஆய்வு செஞ்சு சரியான நியாயம் சீக்கிரம் கிடைக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். கணபதி குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.